திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகைமண் மணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. இன்றைய தினம் குருவருளாலும் திருவருளாலும் நவினந்தி அடிகளுடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே நாம் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. திருவாரூருக்கு தெற்கில் திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் 6 கல் தொலைவில் ஏமப்பேரூர் என்ற தலம் உள்ளது. இப்பொழுது இந்த தலம் திருமப்பற்று என்று வழங்கப்படுகிறது. இங்கு வாழ்வோர் பொய்க்கடிந்து மெய்யை கூறும் வேதநெறிப்படி நின்று புகழ் பெற்றவர்கள். அத்தலத்தின் திருவீதிகளில் தோரணங்கள் அழகாக விளங்கும். அந்த தோரணங்களில் இடையிடையே நறுமலர் மாலைகள் ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கும். மேகங்கள் கடல் நீரை முகந்து வந்து உயர்ந்த மாட மாளிகை மீது உலாவும். சோலைகளில் குளிர்ந்த நிழல் எப்போதும் இன்பம் தரும். பாக்கு மரங்களில் வண்டுகள் இருந்து ஒலிக்கும். நிறைந்த நீர்வயல்கள் செங்கழு நீர்மலர் அழகாக மலர்ந்து அழகு செய்யும். அவ்வூரின் வயல்களில் விளைந்த வெண்மையான நெற்பயிர் பரந்த இடங்களில் இடையிடையே ஒளிவிட்டு திகழும். செந்தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கும். முப்புரி நூல் அணிந்த வேதியர்கள் வேள்விச்சாலையில் அழகிய வேதிகை மீது வெண்மலலை பரப்பி இடையிடையே செந்தியை வளர்ப்பது போல் அவை காட்சியளிக்கின்றன. பெருமைமிக்க அப்பதியில் சைவ நெறியில் ஒருமைப்பட்ட அந்தணர் குலத்தில் அவதரித்தவர் நபிநந்தியடிகள். அவர் சொல்லுலகம் பொருளுலகம் என்ற 2 உலகங்களிலும் சிவபெருமானுடைய திருவடியை இடையராது வாழ்த்தி வணங்கி வழிபட்டு வந்தவர். சைவ மொழியாகிய வேத நூல்கள் கூறும் ஒழுக்கத்தால் வளர்க்கும் சிவந்த அலர்பிரம்பு போன்றவர். தூய திருநீற்றின் சார்பே மெய்ப்பொருள் என்று அறியும் துணிவுடையவர். நபிநந்தியடிகள் அடிக்கடி திருவாரூர் சென்று அடியார் இடர்களையும் புற்றிடம் கொண்ட புனிதரையும் வழிபட்டு வருவார். ஒரு நாள் திருவாரூர் சென்ற அடிகள் பூங்கோயிலில் புற்றிடம் கொண்ட திருமூலநாதரை நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து மகிழ்ந்து வழிபட்டு வெளியே வந்தார். திருவாரூர் கோயிலின் மதிலுக்கு அருகே அறநெறி என்ற தனிக்கோயில் உண்டு. அக்கோயிலையும் வணங்க விரும்பினார் அடிகள். ஆகவே அந்த திருக்கோயில் புகுந்து நிறைந்த அன்பினால் கண்ணீர் சொரிந்து மிகவும் பரிந்து தொழுந்து துதித்தார். அந்த திருக்கோயிலில் விளக்குகள் பழையேற்றி வழிபட வேண்டும் என்று விரும்பினார் அடிகள். அவர் அவ்வாறு எண்ணிய வேளையில் கதிரவன் மேற்கடலில் சாய்ந்து கொண்டிருந்தான். பொழுது போய்விட்டபடியால் 6 நாழிகை தொலைவில் உள்ள தமது ஊருக்கு சென்று திருவிளக்கு எரிக்க நெய் கொண்டு வருவதற்கு போதிய நேரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். எனவே கோயிலுக்கு வெளியே அருகில் இருந்த ஒரு வீட்டிற்கு சென்று நெய் வேண்டும் என்று கேட்டார். அவர் சென்று கேட்டது ஒரு சமணனுடைய வீடு. கையில் நெருப்பை ஏந்திய உங்கள் கடவுளுக்கு விளக்குக்கு பஞ்சமாகிவிட்டதோ? இங்கு நெய் கிடையாது. உமக்கு விளக்கெரிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் தண்ணீரை விட்டு விளக்கு எரியவிடும் என்று இகழ்ந்து கூறி பரிகாசம் செய்தனர் சமணர். நபிநந்தியடிகள் தாங்க முடியாத வேதனையுடன் திருக்கோயிலில் சென்று எந்தையே, சமணர் கூறிய ஏளன மொழிகளை கேட்பதற்கு அடியேன் என்ன பாவம் செய்தேனோ என்று அழுது இறைவர் முன் வீழ்ந்தார். அப்பொழுது ஞானவானில் ஓர் இனிய திருவாக்கு அசரீரியாக ஒலித்தது. அன்பனே, வந்த கவலையை மாற்றுக. மாறாத விளக்கு பணி செய்ய இதோ இங்குள்ள குளத்து நீரை முகர்ந்து கொண்டு வந்து எரிப்பாயாக என்று அருள்வாக்கு அந்திவண்ணர் திருவருளால் எழுந்தது. எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்த அடிகள் நல்ல நீர் நிறைந்த திருக்குளத்தில் இறங்கினார். 5 எழுத்தை ஓதி தண்ணீர் முகர்ந்தார். உகந்த நீரை அறநெறி கோயிலில் கொண்டு வந்து அகில உலகமும் அதிசயிக்க அகலில் திரியிட்டு விளக்கு ஏற்றினார். விளக்குகள் பரம மங்களமாக பிரகாசித்தன. கோயில் முழுவதும் மகிழ்ச்சியுடன் பல விளக்குகளை ஏற்றினார். தண்ணீரே நெய்யாக எரிவதைக் கண்ட அடிகளார் ஹரஹர ஹரஹர என்று முழக்கம் செய்தனர். ஏனைய அடியார்களும் வந்து அதிசயித்து ஹரஹர என்று முழங்கினர். சமணர்கள் நாணி தலை குனிந்தனர்.
திருவிளக்குகள் விடியும் வரை எரிய வேண்டும் என்று எண்ணிய அடிகள் நீர் குறைகின்ற அகல்களிலெல்லாம் நீரை நிரம்பச் செய்தார். அவர் தமது வீட்டில் நடு யாம வழிபாடு புரிவது வழக்கம். அந்த நியதி வலுவாதிருக்கும் பொட்டு விரைவிலே தமது வீடு சென்றார். வீடு சென்றதும் உம்பர் பரவும் நம்பரை நியதியுடன் புசித்தார். உணவும் உண்டு பள்ளி கொண்டார். பொழுது புலர்ந்தது. அபிநந்தியடிகள் மீண்டும் திருவாரூரை அடைந்தார். அறநெறி கோயிலை வலம் வந்து வணங்கினார். கோயிலின் உள்ளும் புறத்தும் செய்யத்தக்க திருத்தொண்டுகள் பகல் முழுவதும் செய்தார். மாலை நேரம் வந்தது. அபிநந்தியடிகள் முன்போல நீரால் விளக்கு எரித்தார். இவ்வாறு பல நாட்களும் பணி செய்து வந்தார். நற்பண்பு இல்லாத சமணர் அழிந்து ஒளிந்தனர். மன்னருடைய ஆதரவினால் வீதி விடங்க பெருமானின் திருவிளையாடல்களையும் பங்குனி உத்திர பெருவிழாவையும் சிறப்பாக நடத்திவித்தார் அபிநந்தியடிகள். மணலி என்ற ஊர் திருவாரூருக்கு மிக அருகில் உள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை தியாகேச பெருமான் அங்கு எழுந்தருள்வது வழக்கம். அவ்வழக்கத்தின்படி தியாகராசர் ஒரு நாள் மணலிக்கு எழுந்தருளினார். எல்லா குடும்பத்தினரும் பிரிவின்றி ஒன்றுபட்டு எம்பிரானை சேவித்து கொண்டு சென்றார்கள். அபிநந்தி அடிகளும் அவர்களுடன் கலந்து திருவோலக்க காட்சியில் இறைவரை கண்டு இன்புற்றார். மாலை நேரத்தில் தியாகேச பெருமான் மீண்டும் திருவாரூருக்கு திரும்பி திருக்கோயிலுள் புகுந்தார். இறைவன் ஆலயத்தினுள் புகுந்தருளியவன் அபிநந்தியடிகள் தமது ஊராகிய ஏமப்பேரூர் வந்தார். வீட்டை அடைந்த அவர் வீட்டினுள் செல்லாது இருள் நிறைந்த அந்த இரவில் வாயிற்கடையில் அமர்ந்து தூங்கிவிட்டார். அவரது மனைவியார் வீட்டினுள்ளிருந்து வாயிற்கடைக்கு வந்தார். அங்கே கணவனார் அயர்ந்து தூங்கி கொண்டிருப்பதை கண்டார். கணவனாரை நோக்கி, ஏன் இப்படி இங்கே படுத்திருக்கின்றீர்கள்? வழக்கம்போல உள்ளே வந்து நடியாமத்தில் செய்யும் சிவபூசையை செய்து ஓமத்தி வளர்த்து உணவு அருந்தி பள்ளி கொள்ளுங்கள் என்று அழைத்தார். பெண்ணே என்று தியாகேச பெருமான் மணலிக்கு எழுந்தருளினார். அந்த நல்விழாவில் எல்லோரும் வர நானும் உடன் கலந்து சேவித்தேன். அதனால் என் தூய்மை குன்றிவிட்டது. ஆகவே குளித்து தூய்மை செய்து கொண்டு மனை புகுந்து சிவபூசை செய்ய வேண்டும். குளிர்ந்த நீர் கொண்டு வா என்று கட்டளையிட்டார். கணவனார் கட்டளைப்படி தண்ணீர் கொண்டு வர அம்மையார் சென்றார். தியாகேச பெருமான் திருவருளாலே அன்று காலை தொடங்கி மாலை வரை திருவிழாவில் நடந்து சேவித்ததால் ஏற்பட்ட அயர்வாலோ மனைவியார் நீர் கொண்டு வரும் முன் உறக்கம் வந்து அழுந்த சிவமூர்த்தியின் திருவடியை சிந்தித்து துயில் புரிந்தார் அடிகள். பிறப்பு இறப்புகளால் வரும் ஆசசம், மகளிர் வரும் தீண்டாமை முதலியவைகளால் ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியாத மக்கள் அனைவரும் சேவித்து உய்வு பெற இறைவர் திருவீதி வருகின்றார். அவ்வாறு வரும் விழாவில் சேவிக்க வருவோர் அனைவரும் சிவனடியார்கள். அவர்களை வேறாக நினைத்தல் கூடாது என்பதை அபிநந்தி அடிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கருதிய கண்ணுதர் கடவுள் அடிகளாரின் கனவிலே வந்தருளி, அன்பனே, திருவாரூரில் பிறந்தார்கள் அனைவரும் ஞானம் மறையோராய் நமது கணங்களாக இருப்பவர்களே, அதனை நாம் காட்ட நீ காண்பாயாக என்று அருளி செய்து மறைந்தார். கனவு தெளிந்தெழுந்த அடிகளார் திருக்கிட்டார். அந்தோ திருவிழாவில் சேவித்து வந்த திருத்தொண்டர்களின் களிப்பால் தூய்மை குன்றியது என்றும் நினைந்தேன். இறைவன் திருவருள் இதுவோ, உய்ந்தேன் என்று எழுந்தபடி சென்றார். உள்ளே சென்று முழுகாமலே சிவபூசை செய்து தீ வளர்த்தார். இறைவன் அருளிய அருள்மொழியை மனைவியாருக்கும் உரைத்தார். விடியற்காலையில் அடிகளார் தமது ஊரினின்றும் திருவாரூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவாரூரில் பிறந்து வாழும் எல்லோரும் சிவஸ்வரூபமாக உடையவர்களாகவும் ஒளிப்பிளம்பாக விளங்கும் அரிய காட்சியை கண்டார். சிரமேர் கரமலரை கூப்பி தொழுதார். மண்மேல் விழுந்து பணிந்தார். மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கண்ட தோற்றம் மாறி பழையபடி நிகழவும் கண்டார். பரமபதியின் திருமுன்பு விழுந்து அடியேன் பிழையை பொறுத்துள்ள வேண்டும் என்று வேண்டினார். பின்னர் ஏமப்பேரூரை விடுத்து திருவாரூரை தமது இருப்பிடமாக கொண்டு திருவாரூர் மேவும் தேவதேவருடைய திருத்தொண்டுகளை செய்து கொண்டு திருநீரும் கண்டிகையும் புனைந்து அடியவர்களுக்கு நியதியாக பலதரப்பட்ட தொண்டுகள் புரிந்து வேண்டுவனவெல்லாம் நல்கி வந்தார். அதனால் திருநாவுக்கரசர் இந்த அருளாளரை தொண்டருக்கு ஆணி என்று சிறப்பித்து பாடி அருளினார். பலகாலம் இவ்வாறு சென்றபின் அபிநந்தியடிகள் தியாகராச பெருமானுடைய திருவடி நிழலில் விளங்கும் அருட்சோதியில் கலந்து பேரின்ப பெருவாழ்வு பெற்றார். அந்த நல்ல நாள் இந்த நாள் வைகாசி பூச நாளிலே அவருடைய குருபூசை
நன்னாளில் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.